ஸ்ரீ நமகா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நான் ஹோமங்கள் பண்ணக்கூடிய கிரகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறை நல்ல விசாலமாக இருக்கும். ஆனால் அங்கே பெரும்பாலும் என்ன இருக்காது அப்படின்னா, மணி இருக்காது, அப்புறம் சூடத்தட்டு இருக்காது, தூபக்கால் இருக்காது, தீபக்கால் இருக்காது, பஞ்ச பாத்திரம் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கட்டாயமாக நம்முடைய கிரகத்தில் நம்ம பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் இருந்தது அப்படின்னா, மணியடித்து பூஜை பண்ணும் பொழுது, அது தூபக்கால் தீபக்காலோடு நம்ம பூஜை பண்ணும் பொழுது நம்முடைய சுவாமிகள் நல்ல சாநித்தியம் இருக்கும். அதோட மணியடிக்கிறது என்னென்னா, மற்ற அதாவது தேவையில்லாத சவுண்டுகள் அங்கே வராது. மணி ஓசை மாத்திரமே அங்கே கேட்கும். அதனால தான் பெரும்பாலும் ஆலயங்கள்லேயும் சரி, நாம் நடத்தக்கூடிய ஹோமங்கள்லேயும் சரி, இந்த மணி அடித்து நாம் தூபதீபம் பண்ணுறோம். ஆகையால் உங்களுடைய கிரகத்திலையும் இந்த பொருள் இருக்கிறதோ இல்லையோ, கட்டாயமாக மணி, சூடத்தட்டு, தூபக்கால், தீபக்கால்லாம் வச்சுருங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நன்றி. சுவாகத்தம்.